ஊர்ல எல்லாருக்கும் எவ்வளவோ பிரச்சனை இருக்கு. பிரச்சனைய சால்வ் பண்ண எல்லாரும் என்னென்னமோ டெசிஷன் எடுத்து எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா, ஹேர் லாஸுக்காகலாம் சூசைட் பண்ணுவாங்களா என்ன? இது உங்களால நம்ப முடியலன்னா, இந்த நியூஸ நீங்களே பாருங்க. ஹாய் மக்களே! நேத்து எல்லாரும் நியூஸ் பார்த்திருப்பீங்க. கன்னியாகுமரிய சேர்ந்த அஸ்வினின்ற 19 வயசு பொண்ணு, ஹேர் லாஸ் ப்ராப்ளம்னால ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ, இதனால சிவியர் ஹெட்டேக் அவங்களால தாங்க முடியாம, இந்த மறுபடியும் ஹேர் லாஸ் ஆகுறனால இந்த ஒரு டிப்ரஷன் ஆயிட்டு, அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நடக்குதா அப்படின்னா, இல்ல. இதே மாதிரி 2 இயர்ஸ் பேக் வந்து கோழிக்கோட்ல இருக்கிற ஒரு 25 வயசு பையன் ஹேர் லாஸ்க்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து இன்னும் ஹேர் லாஸ் ஆகி ரொம்ப டிப்ரெஷன் ஆகி அவரும் சூசைட் பண்ணிக்கிட்டாரு. ஸோ இப்ப சமீபத்துல ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம கரூரை சேர்ந்த எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களோட ரிலேட்டிவ் ஹேர் லாஸ்னால டிப்ரெஷன் ஆகி ஹாஸ்பிட்டல்ல அந்த மென்டல் ட்ராமானால ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. ஸோ இது வந்து ஹேர் லாஸ் அப்படின்றது இந்த இடத்துல பிரச்சனை கிடையாது. ஒரு ஹேர் லாஸ சொசைட்டி எப்படி வந்து போர்ட்ரே பண்ணுது, எப்படி ட்ரீட் பண்றாங்க அப்படின்றத தான் நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, ஒரு பிசிக்கல்லா வந்துட்டு ஏதாவது ஒருத்தருக்கு ஒரு சேஞ்சஸ் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா, அத வந்து உடனே என்ன இவ்ளோ வெயிட் போட்டுட்ட? என்ன உன்னோட முடி கொட்டிருச்சு? ஏன் உன் ஃபேஸ் எல்லாம் இப்படி ஆயிடுச்சு? அப்படின்னு சொல்லி அவங்களோட பிசிக்கல் அப்பியரன்ஸ், இந்த பாடி ஷேமிங் பண்றது, இந்த மாரி விஷயத்தினாலேயே எல்லாருமே இது மாரி யூசுவலான விஷயங்கள வந்துட்டு ஃபேஸ் பண்றதுக்கு தயாரா இல்ல. சில ஹார்மோனல் இம்பேலன்ஸ், சத்து குறைவுனால நமக்கு முடி கொட்டுறது, நம்ம ஃபேஸ்ல ப்ராப்ளம் வருது, நம்மளோட வெயிட் கெயின் ஆகுறது, இது எல்லாமே ரொம்ப யூசுவல் தான். எஸ்பெஷலி வென் இட் கம்ஸ் டு கேர்ள்ஸ். அவங்களுக்கு நிறைய ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகி அவங்களோட ஃபேஸ்ல வந்து ரொம்ப கருப்பாகிறது, இல்ல அவங்களுக்கு வந்து ஒரு மீசை வர்றது, தாடி வர்றது, ஃபேஷியல் ஹேர் இதெல்லாம் வச்சுட்டு ரொம்ப இந்த சொசைட்டி வந்து அவங்கள கிண்டல் பண்றது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. ஒண்ணு காசு இருக்கவங்க அதை செலவு பண்ணி எப்படி வேணா சரி பண்ணிக்குவாங்க. காசு இல்லாதவங்க ஸோ இந்த மாதிரி ட்ரீட் பண்றதுனால அவங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்து எந்த இடத்துலயும் வரமாட்டாங்க. இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரீம்க்கு போய் இந்த மாதிரி சூசைட்லாம் நடக்குது. ஸோ தயவு செஞ்சு ஒருத்தவங்களுக்கு இருக்கிற பிசிக்கலா இருக்கக்கூடிய அந்த ஏதோ ஒரு குறைபாடுகளோ ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சா இருக்க விஷயத்த அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்காம யாரும் வந்துட்டு அதை அதை கிண்டல் பண்ண வேண்டாம். அப்படி கிண்டல் பண்றதுனால அதனோட விளைவு அதை எப்படி நம்ம ட்ரீட் பண்றோம். திஸ் இஸ் நாட் அபவுட் அ ஹேர் லாஸ், பட் இட்ஸ் அபவுட் ஹவு இந்த சொசைட்டி வந்து ஹேர் லாஸை ட்ரீட் பண்ணுதுன்னு. ஸோ இந்த மாதிரி தவறுகளை இனிமேல் பண்ணாதீங்க. ஒரு ஹேர் லாஸோ ஒரு பிம்பிள்ஸோ இல்லை ஒரு ஃபேஸ்ல ஹேர் முளைக்கிறதோ இது வந்து ஒரு தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கான ஒரு காரியமே கிடையாது. அதை சரி பண்ணிக்கலாம். இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் இதை புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். நன்றி.